பொங்கல் வாழ்த்துக்களுங்க. தென்காசி லேண்ட் ப்ரமோட்டர் சார்வா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிரணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. மரங்கள் தாங்க எப்படி வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து சங்கரங்கோயில் சைடு ஒரு ஃபுல்லும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லும் தேக்கு தோட்டம். சங்கரங்கோயிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்தால் போதும். இந்தமாரி உருவாகிருச்சுங்க. உங்கள்கிட்டையும் இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லும் மரங்களாக போடுங்க. நம்ம தமிழ்நாட்டே அப்படி ஜம்முன்னு பசுமையாக ஆக்கிடலாம். இந்த வருஷம் நிறைய மரங்களாக வைக்க போகிறோம். எல்லோரும் நானும் வைக்க போகிறேன். முடிஞ்சளவு என்னால் முடிஞ்சளவு பனை மரங்கள் அதுன்னு வைக்க போகிறேன். உங்களால் உங்கள் இடத்துல எல்லாருமே அந்தந்த இடத்துல மரங்கள் வைங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதுங்க. இதில் ஆரோக்கியமானது. இது என்னதுன்னா இடமும் கூடும், வேல்யூஷன் ஆகும், இடத்தோட மதிப்பு ஆகும். உங்களுக்கு நீங்கள் வச்சோன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்படி மரங்கள்லாம் வச்சு வளர்க்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. சும்மா நீங்கள் வச்சு ஒரு 4-5 மாதம் மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து மழைகள் பார்த்துக்கிடும். நம்ம மழை பெஞ்சு நீர்வளம் எல்லாம் கீழே இருந்து தண்ணி வேறு எல்லாமே கீழே வர போயிடும். அதனால் இது நம்ம தண்ணியே பாய்க்க தேவையில்லை. பாருங்கள், ஒரு சொட்டு நீர் எதுவுமே கிடையாது. சும்மா தான் நிற்கி எல்லாமே நல்லா செம்மண். இது பக்கத்துலேயே ஒரு இடம் விற்க வந்திருக்கு. அதை தான் பார்க்க வந்தோம். என்ன இருக்குது பதிலாக கிணத்துலேயும் பாதி பங்கு. அதை நாளைக்கு வீடியோவில் பதிவு பண்ணுவேன்.